எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் இறங்க போகிறோம். நாங்களே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த பிளான் படி அதில் எஸ்பெஷலி ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் நாங்கள் இப்போ என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜிலேருந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சுங்கிறாங்க. ஸோ கம்பெனி ஒரு லீடிங் ரோல் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்என்டி வந்து ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எப்போ என்னைக்கு ரெடி ஆகும்னு தெரியாது. இப்போதைக்கு சப்ளையர் லையபிலிட்டி வந்து ஒரு மேஜர் ரெட் ஃப்ளாக். பட் இதை ரிசால்வ் பண்ணிட்டோன்னா தான் பார்லிமெண்ட் கிளியரன்ஸோட அப்போ தான் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 450 குளோபல் ரியாக்டர்ஸ்லேருந்து இந்தியாவில் 24லேருந்து 27 ரியாக்டர் இருக்குது. நம்மளது வந்து லெஸ் தென் 10% ஆஃப் தி குளோப் இருக்குது. ரஃப்லி ஒன்லி 5% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா ப்ரைவேட் செக்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டும் அதில் இன்ட்ரெஸ்ட் புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டாடா பவர், ரிலையன்ஸ், அதானி குரூப் ஆல்ரெடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஓவராலாக ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.